எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், நியூஸில் வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்குது என்னென்னா, அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வந்து அந்தமான் பக்கத்தில் இருக்க ஒரு தீவில் கொண்டுட்டு தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கொல்லப்பட்டது இவர் தான், ஆலன். இவர் ஒரு அமெரிக்காக்காரர். இவர் வந்து அந்த தீவுகளுக்கு மதமாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு போனதாக சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அங்கே இருக்க மக்கள் வந்து இவர் தீவிலே இறங்க விடலை. இவர் கடற்கரையில் இறங்கினதுமே அங்கேருந்து அம்பாவை தாக்க ஆரம்பிச்சிட்டு அவர் இறந்துட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, முதல் நாள் போயிருக்காரு, அப்போது அம்பு இவரை தாக்கியிருக்கு. அப்போ திரும்ப அவர் வந்துட்டார். மறுநாள் போகும்போது தீவுக்குள்ளே நுழைஞ்சவர் திரும்ப வெளியே வரல, அவரை கொன்னுட்டதாகவும், அதுக்கப்புறம் அவரை பார்க்கலான்னு சொல்லி தீவுக்கு அருகில் நெருங்கி போனவங்க அந்த படகுலேருந்து பார்த்தது இவரோட உடலை வந்து அங்கே உள்ளே காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போனதாகவும், அந்த மக்கள் இழுத்துட்டு போனதாகவும் பார்த்தவங்க சொல்கிறாங்க. இன்னும் இவரோட பாடி எடுக்கிறதுக்காகவே ரொம்ப அரசாங்கம் கஷ்டப்பட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த சென்டினல் தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்தமான் பக்கத்தால் இருக்குது. இந்த தீவு வந்து என்னென்னா, இது வந்து ஒரு சின்ன தீவு. அந்தமான்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் தூரம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னென்னா, இந்த தீவில் இருக்கவங்க எல்லாமே இன்னொரு வந்து அந்த பழைய வாழ்க்கை, அந்த ஆதிகால வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வில்லு அம்பு இந்த மாதிரி விஷயத்துல தான் அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உணவு அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே கடல் பக்கத்தில் கிடைக்கிற மீன்களும் அந்த கடலில் நிறைய விளைஞ்சிருக்க தென்னை மரங்களோட தேங்காய்களும் தான் உணவு. இதில் என்ன விஷயம்னா, இவங்க வந்து வெளியுலகத்துக்கு கூட கிட்டத்தட்ட 40,000 வருஷத்துக்கு மேலே கான்டாக்ட் இல்லை. அவங்க வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ஆரிஜினேட் ஆகி அங்கேருந்து எல்லாமே மைக்ரேட் ஆனவங்க தான். அந்த மைக்ரேஷனில் வந்து நம்ம அங்கங்கே ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு அவங்கவுங்க கிளைமேட் ஏற்ற மாதிரி ஸ்கின் கலரு அது மாதிரி அவங்களோட எல்லாமே மாறிடுச்சு, கல்ச்சரும் மாறிடுச்சு. நம்ம வந்து அதே டைமில் தான் இவங்களும் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கணும். ஆனால் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சவங்க இந்த ஐலாண்டுக்குள்ளே போனதும் அங்கே ஐசோலேட் ஆகிட்டாங்க. அங்கே வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாமல் போயிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து வரும்போது நம்ம என்ன டெக்னாலஜி வச்சுருந்தோமோ அதே டெக்னாலஜி தான். அந்த சாதாரண வில் அம்புகள் இதுதான் அவங்களோடது. வில்ல விஷம் தடவுறதும் அதே டைமில் தான் அங்கேயே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இவங்க வெளி உலகத்துலேருந்து ஐசோலேட் ஆகி 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவரே கிடையாது. இப்போ நம்ம மாடர்ன் டேஸில் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ நோய்க்கு வேக்சின் இதெல்லாமே நம்ம பண்ணி நம்ம ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு இம்யூனிட்டி பவர் வந்துருச்சு. ஆனால் இன்னும் அவங்களுக்கு கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெளி உலகத்துலேருந்து யாராவது ஒரு ஆள் உள்ளே போனாலோ நோயோட, இல்லை அந்த தீவிரவங்களை இருக்கவங்கள எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்து வெளி உலகத்து கூட வச்சாலோ அவங்களால இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் கம்மி. இம்யூனிட்டி பவர் கம்மிங்கிறதுக்காக அவங்களோட சர்வைபிலிட்டியை நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா 40 வருஷத்துங்களா இந்த சின்ன தீவில் எந்த வித ஒரு மாடர்ன் டெக்னாலஜியுமே இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் வராங்க. இது வந்து இவங்க கொள்வது வந்து முதல் தடவையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஈவன் அந்த தீவுக்கு பக்கத்தில் ஹெலிகாப்டர் போகிறத கூட அவங்க விரும்புகிறது கிடையாது. அவங்க வந்து ஹெலிகாப்டரில் கூட சாதாரண அம்புகளை வச்சு தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க வந்து இப்போது இதை ட்ரை பண்ணி பார்த்த இந்திய அரசாங்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம், அதுதான் அவங்களுக்கு நம்ம பண்ணுற மரியாதைன்னு சொல்லி அவங்க அந்த ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து யாரும் அங்கே உள்ள யாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து இப்போ போன அமெரிக்காக்காரர் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அவர் வந்து நம்ம டூரிஸ்ட் விசாவில் வந்திருந்தாலும் அவர் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதையும் கண்டுக்காமல் அவர் உள்ள நுழைஞ்சு இப்போ மாட்டிக்கிட்டார். இப்போது நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா, நம்ம அந்த தீவு இருக்கிற மக்களுக்கு நம்ம பண்ண போகிற ஒரு உண்மையான நல்ல விஷயம் என்னென்னா, அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான். அவங்களோட உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இதை மாதிரி போய் தொந்தரவு பண்ணுறதோ, அவங்கள வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறதோ தப்பு. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். ஸோ இனிமேல் அவரை இதை மாதிரி இருக்க வந்து ட்ரைப்ஸ் எல்லாம் நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம போய் அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்கள மாதிரி வாழ விடணும். இதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணுறது மரியாதை. அடுத்த வாரம் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு பார்க்கலாம். நன்றி.